வந்து வீடியோ காண்பிச்சிருக்கோம். இப்போது இது வந்து உங்க ஹேண்டில் பண்ண கூடாது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கீங்களா தல? நல்லா இருக்கும். நீங்க ஏதோ உங்க புண்ணியத்துல தல ஏதாவது சைட் அடிச்சு மாட்டினது எனக்கு அந்த மாதிரி அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். அழுவாதடா உன்னை விட்டுட்டோமேனு அவளுங்கடா. Bro, இந்த சாங்குக்கு சுச்சுவேஷனான ஒரு ஆள் இருப்பார்ல, யார் அவரு? ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெஃப்ரி பிரதரோட மொத்த அட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மொத்த கேங்குமே இருக்காங்க. ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த கேங்ல ஒண்ணா சேர்ந்தீங்க? என்ன கேங்? இந்த கேங்க்கு ஏதோ ஒரு நேம் இருக்கா? எல்லாமே ஒன்னா டீம் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. எல்லாரும். எங்க அண்ணன் அவரு, எங்க அண்ணன் காளை அவர் பேரு. காளை பிரதர் காளை. தினகர் அவர் பேரு தினகர். பேர் புலிக்குட்டி. எல்லாம் உள்ள இருக்க நிறைய மிருக ஜந்துலாம் இருக்கு. கிளி ப்ரோ, பச்சை போட்டு வந்துருக்கீங்களா? அதான் ஓகே. இவரு சேப்பு கலர்ல இருக்காரு. குரங்கு பேரு தானே ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. ப்ரோ எதிரி வா. தூதர் இவன் பேரு. என்னது? தூதர். ஆமா. ஓகே சூப்பர். ஓகே பிரதர், இப்போ இவ்வளவு பேர் ஜாலியா செம்மையா இருப்பீங்கல்ல, உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறத விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. ஜெஃப்ரிய பத்தி ஃபேமிலிக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஜெஃப்ரி இந்த விஷயத்துல செம்மையா பண்ணுவாருங்க, ஆனா இதுல ஃபேமிலிக்கே தெரியாது. அது ஏதாவது குட்டிகள்னா கூட இருக்கும்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா, சம்பவம் இருக்கா? ஏதாவது தனி டேலண்ட் உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, எதையும் சொல்லிடாயடா. இல்ல தினகர் பேசுவோம். தினகர் இல்ல அவர்கிட்ட கொடுங்க. ஏய் இல்லடா, நான் பேச கூடாது. அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் கேக்குறாங்க. என்ன ப்ரோ, ஐஸ் குச்சி மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்க. ஏய் பேசுடா. நீயே சொல்லணும். என்ன தெரியாது இருக்கா? இவரை பத்தி, ஜெஃப்ரிய பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்? என்ன பண்ணுவார் விளையாடும் போது? ஏதாவது பண்ணுவார்ல? நிறைய இருக்கு ப்ரோ. எது சொல்றீங்க? அதான் ஒன்னொன்னா வரிசையா சொல்லுங்க, லிஸ்ட் எடுத்துக்கிறோம் நாங்க. டக்குன்னு அவர் நோட் பண்ணி எடுத்துக்கிறாரு. அதான் ப்ரோ, எது என்ன மாதிரின்னு கேக்குறேன். என்ன பண்ண, இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட வராங்கல்ல, இந்த விளையாட வர இடத்துல அவர் பண்ற சில குறும்புகள் இருக்கும்ல? இருக்கு ப்ரோ. ஒண்ணு அது பர்டிகுலரா இது எல்லாருமே பண்றது, ஆனா இவனும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். என்ன பண்ணாரு? மொத்தம் ஒரு 4 டீம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க ப்ரோ. நாங்க ஸ்டாப் டைம் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு மேட்ச்சுக்கு வந்து 7 நிமிஷம் வைப்போம். இப்போ இவங்க டீம் வந்து தோத்துட்டு வெளில போயிட்டு, ஜெஃப்ரி டீம் வந்து தோத்துட்டு வெளில போயிட்டாங்கன்னா நாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி டைம் ஸ்டார்ட் பண்றோங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுமா? பால் வெளியிலாம் போனா அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அவுட் போறதுக்கு முன்னாடியே கடைசியா லாஸ்ட் அவுட் சொல்லுவோம். அப்பயே வந்து முன்னாடியே வந்து லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. கரெக்டா 5 நிமிஷத்துல மேட்சை முடிச்சிருவாங்க. அந்த 7 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவோம். அந்த மாதிரி ஏமாத்திருவீங்களா நீங்க? ஆமா, விளையாடணும்ல. எவ்வளவு தான் வெளியே உட்காரு. ஓகே ஓகே. சும்மா அது சின்ன டைம்ல அடிக்க வேண்டியது. அப்படியே டைம் ஓட்டும் போது அவங்க கிட்ட கரெக்டா பால் அவுட் லைன்ல வரும். அந்த பால் அவன் எடுத்து கொடுக்கலாம். அவன் எடுத்து கொடுக்க மாட்டான். அப்படியே வேணுட்டு 5 தள்ளி விட்டுருவோம். ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால. அதாவது கொஞ்சம் ஏமாத்தி அந்த கல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி ஜெயிப்பாரு. டைமிங்ல மட்டும். சரி ஓகே. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்கீங்கல்ல, நீங்க வந்து கண்டிப்பா இந்த லவ்ன்ற விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசியிருப்பீங்க, இந்த சைட் அடிக்கிற பத்தி எல்லாம் பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா? சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது சைட் அடிச்சு மாட்டினது? எனக்கு அந்த மாதிரி இல்ல. அதுக்கெல்லாம் அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். சரிப்பட்டு வர மாட்டாரு. கலாய்ப்பான், அவ்வளவுதான். அதோட மைக் கிட்ட வச்சு சீனியர் அப்படியே கேமரா கிட்ட வந்து பேசுங்க. லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா பேசு. நீ பேசு. சரி, இந்த கேங்ல யாராவது ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் ஏதாவது கலாய்ச்ச விஷயங்கள் இருக்கா? ஏதாவது கலாய்ப்பீங்களா, வம்பிழுப்பீங்களா? யாரு அந்த யாரு? கமான் ஆக்சுவலா இது வந்து ரீசெண்டா கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அம்பத்தூர் வரைக்கும். அப்போ வந்து கார் வந்து ரிவர்ஸ்ல லாக் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம். போன் சொன்னாங்க, இவன் எங்கடா இருக்கிறேன்னு கேட்டுக்கு, அது அன்டைம் ஆயிடுச்சு. ஒரு 12-1:30 கிட்ட இருக்கும். இந்த மாதிரி கார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ ரோட்லன்னா எங்கடா 2 போன வச்சேன். அதுல இருந்து இவன் பேரே நாங்க மாத்திட்டோம். என்ன பேரு அவருக்கு? பேரு சொல்றா, மானகட்ட பையன். சுஜன் ப்ரோ. என்ன ப்ரோ? சுஜன். ஓகே. எல்லாரும் வச்ச பேரு இவர் வச்சாரு இப்பதான் ரீசெண்டா. என்ன பேரு? சொல்லு. மானகட்ட சுஜன். ஓகே. ஜெஃப்ரி வந்து லவ் பண்ணலன்ட்டாரு. என்ன ப்ரோ, அப்படியானே? லவ் பண்ணலன்ட்டு இல்ல, லவ் பண்றேன். நிறைய பொண்ணுகிட்ட எல்லாம் போயிட்டு சைட் அடிச்சுன்னு அந்த மாதிரி பண்ண முடியல. தப்பு இல்ல. எப்படி என்ன மாட்டி விடுறீங்க? நான் பார்க்கணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பார்க்கணும், நான் எதனா சொல்லணும், மாட்டிக்கணும்ல.
சரி ஜெஃப்ரியே நிறைய பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பொண்ணுங்க இல்ல follow இல்ல அப்படி யாருமே கிடையாது. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்ல இது மனப்பாடம் மட்டும் அந்த மாதிரி அவ்வளவுதான் ப்ரோ. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்மளுக்கு சேஃபா இருக்கணும்னா எல்லாம் சொல்லிடலாம். கேமரா ஆஃப் பண்ணி அந்த பொண்ணு அங்கிட்ட ஒரு அப்படி எல்லாம் கிடையாது. இதான் ட்ரூ. ஏன்னா இருக்குன்னா எங்க அண்ணன் தான், ஆனா ஃப்ரெண்டு மாதிரி தான் 2 பேரும். அவனுக்கு எதனா ஒண்ணா எந்த ஜாலியா அப்படியே பேசுவேன் அந்த மாதிரி. இப்ப பாத்தீங்களா இப்ப கூட அவன் என்னன்னு பேசுற மாதிரி தான். இதெல்லாம் அப்படியே எங்களுக்குள்ள நான் கேட்க நினைச்சேன். அவன் தப்பிக்கிறதுக்காக அண்ணனை ப்ளேஸ் பண்ணான். வேற ஒரு விஷயமா கேட்டா விவரங்க ப்ரோ நீங்களா. சரி இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேங்கா இருக்கும்போது சின்ன வயசுல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல, ஏதாவது சண்டைலாம் போட்டுட்டு சண்டைக்கெல்லாம் போயிட்டு. இல்ல ப்ரோ அந்த மாதிரி இங்க இருக்கும் யாரும் சண்டைக்கெல்லாம் போட்டதே இல்லையா? சண்டைலாம் வந்தா அவாய்ட் பண்ணிட்டு சண்டைலாம் மோஸ்டா போடும். என்ன புதுசா இருக்குங்க, அதுவும் சண்டைலாம் போடுவாங்க. ஏன்னா விளையாடுறதே எங்களுக்கு டைம் பத்தல ப்ரோ. இப்ப நம்ம வீடியோ எடுக்குமா, அதனால அவங்களுக்கு மேட்ச் போயிடும், டைம் பத்தாது. அந்த மாதிரி எல்லாரும் இப்போ இவெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரான், டைம் பத்தாது. இவங்களும் வேலைக்கு போறாங்க. கிடைக்கிற டைம்ல இந்த மாதிரி விளையாடும் போதுல சண்டையா போட்டு சண்டைலாம் போட்டதே இல்ல. இந்த பிரச்சனை பஞ்சாயத்து கொஞ்சம் ஜாலியா அந்த 11 வயசு இருக்கும். அது ஜாலியா கிடையாது, காலியாயிடும். அப்படி சரி உங்க ஏரியாவிலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருக்கும்போது இதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும்னா என்ன விஷயத்துக்காக சந்தோஷமா இருக்கும்? எல்லாரும் நைட்ல மிட் நைட் எங்கன்னா வெளியே போறது, வண்டி எடுத்துட்டு சுத்துறது. நைட்ல தான். எங்க போவீங்க? எங்க பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு? ஆமா. எவ்வளவு பேர் போவீங்க? ஒரு 8 9 10 பேர் இருப்போம். போயிருவீங்க பைக்ல எடுத்துட்டு போயிருவீங்க அந்த மாதிரி? பைக்ல கார்ல அவன்கிட்ட கார் இருக்கு, அந்த கார்ல. அப்படியா பிரதர்? சரி அவன் அவுட் ஆஃப் ஜோன். சரி ஓகே பிரதர். இப்ப நம்ம ஏதாவது ஒரு சின்னதா சாங் மாதிரி ஒன்று வைப் பண்ணலாமா? பசங்களா சேர்ந்தா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வைப் ஆகும். நீங்க எந்த விஷயத்துக்கு வைப் ஆவீங்க? எல்லாரும் மைண்ட் வாய்ஸ் எதிர கேக்குது. பெரியவர் சிறியவர் அனைவரும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி நீங்களே சொல்றீங்களா இந்த மைக்ல என்ன? அதுல பெரியவர் சிறியவர் அனைவரும் சோர்பீர் கவின்ஸ் மில்க். ஓகே எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 3 விஷயம் பண்ணலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடலாமா கேங்கா? ஏன்னா நீங்க எனக்கு பாக்குறப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள க்ரௌட பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பரவாயில்ல இவ்வளவு பேர் ஒன்னா, அது ஒற்றுமையா, அது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸுக்காக சேர்ந்து ஒரு சாங் பாடிடலாமா? ஏதாவது ஒரு சாங். ப்ரோ என்ன பாட்டு சொல்லு? பாடு சொல்லு. நீ சொல்லு. நீ நல்லா பாட்டு பாடுற பிரதர். சிங்கரா பிரதர்? மாநாடு 2 பேர் தான் பாட்டு பாடி அவர் மோல் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் ப்ரோ. இந்த உங்களுக்கு இந்த லைக் இந்த வாயிலே மியூசிக்லாம் கொடுப்பாங்கல்ல, ஆமா அந்த மாதிரி ட்ரம்பட். யாரு தல வாத்தல? நீ வாத்தல இப்ப நீ லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தல தல அப்படியே யாருமே கேட்டு பண்ணா என்னன்னா எல்லாம் அவன் சும்மா கூச்ச பண்றாரு. வாசிக்கிறது லைக் அந்த வாயிலே வந்து வீணை வாசிக்கிறது, ட்ரம்ஸ், அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. வாயில மியூசிக்ல சுத்திருப்பீங்க போல. வாங்க வாங்க வாடா கொடி ஏத்துவாங்க ப்ரோ. அப்பெல்லாம் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். தல இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்றாரு பாருங்க. நாங்க சும்மா எனக்கு தெரியாது. இப்ப நீங்க அவரை பண்ண வச்சிருங்க பாப்போம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை பண்ண வைங்க பாப்போம். ஒரே ஒரு பாட்டு ஒரு பாட்டு. ஏய் ஒரு ட்ரம்பட் மட்டும் வாசிடா மச்சான். ஒரே ஒரு ட்ரம்பட்ரா. சரி எல்லாம் பாய்ஸா சேர்ந்துட்டு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பாட்டு, பிரேக்கப்க்கு ஒரு சாங், 2 சாங் மட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பாடிடலாமா? பிரேக்கப் சாங் என்னன்னு எடுத்துனா கனவே கனவே தண்ணி அடிச்சாலும் தாடிய அந்த சாங் மட்டும் பாடிடலாமா? விட்டுட்டு போயிட்டானே அழுவாதடா உன்னை விட்டுட்டோமே பாடு போயிடலாமா? என்னதெல்லாம் அந்த பாட்டை பாடுடா. விட்டுட்டு போயிட்டானே அழுவாதடா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஓகே பாடலாமா? அப்படியே மைக் பின்னாடி வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் தெரியுமா? எங்களுக்கு மைக் இருக்கு, முன்னாடி மைக் இருக்கு, அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் மட்டும் பாடுவோம். விட்டுட்டு போயிட்டானே அழுவாதடா உன்னை விட்டுட்டோமேனு அவ அழுகணும்டா. ப்ரோ இந்த சாங்க்கு சிச்சுவேஷன் ஒரு ஆள் இருப்பார்ல, யார் அவரு? அப்படியா ப்ரோ? இவருக்காண்டி இந்த பாட்டை பாடுவோம். ஒரு பிரேக்கப் சாங், ஃபர்ஸ்ட் பிரேக்கப் சாங் பாடிடலாம். அண்ணனுக்கே என்ன பாட சொல்லு. எங்க அண்ணனுக்கே என்ன பாட பாடிடுவோம். ஓகே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அவட்ட மைண்ட் இருக்கு. ஓகே எல்லாரும் சேர்ந்து பாடிடலாமா? 3 2 1. விட்டுட்டு போயிட்டானே அழுகாதடா உன்னை விட்டுட்டோமேனு அவ அழுகணும்டா. தோத்துட்டோமேனு நீ கலங்காதடா உன் காதலோட பாட மாட்டீங்க ப்ரோ. பண்ணலாமா? பொண்ணுங்களை திட்டாத மாமா. ஓகே 3 2 1. பொண்ணுங்களை திட்டாத மாமா, உன்னை நீயே திட்டிக்கோ மாமா.
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ செம ப்ரோ. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சாங்கோட அப்படியே முடிச்சிடலாம் ப்ரோ. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல, நாங்க அது அது எல்லாருமே தெரியும்ல. அந்த காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, அது எல்லாமே சேர்ந்து பாடிடலாம் ப்ரோ. ஓகே எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மட்டும் அமன் வாய் பாதி பாடிடுவாங்க திரும்ப. ஓகே சரி 3 2 1. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல, நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தின சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வண்ணம் இல்ல, என் நண்பனை போல் யாரும் இல்ல, இந்த பூமியில நட்புக்கு தாயிலே இல்ல, ஜாதி இல்ல வேதம் இல்ல நட்புக்குள்ள, என் நண்பன் இருக்கிற வரையில எனக்கு கவலை இல்ல, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. ஓகே சூப்பர் சூப்பர்.